நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருளொளி இணையதளம் வழியாக இன்றைய புனிதர் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக பதிவேற்றம் செய்கின்றோம். இன்றைய புனிதராக புனித தேவ அருளப்பர் துதியர் என்று அழைக்கப்படுகின்றவர். இவர் கிறிஸ்தவத்தின் பின் 1550 ஆண்டளவில் வாழ்ந்தவர். இவர் நடுத்தர குடும்ப பின்னணியில் பிறந்து 6 மாடுகளை மேய்த்து தனது வாழ்வை கவனித்து வந்தார். பின்னர் படைவீரனாகி பிரெஞ்சுக்காரர்களுடனும் துருக்கியருடனும் சுமார் 18 ஆண்டுகள் படைவீரனாக போர் புரிந்தவர். ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதன் பிறகு புனித அவிலா திரேசம்மாள் அவருடைய பிரசங்கத்தினை கேட்டு தனது வாழ்வினை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். தனது பாவங்களுக்காக மனமுடைந்து அழுவார். பைத்தியக்காரன் கூட தெருக்களிலே தான் செய்த பாவத்திற்காக கூச்சலிட்டு கத்துவார். பின்னர் புனித அவிலா திரேசம்மாள் அவர்களின் அறிவுரைகளை கேட்டு இறைவனுடன் ஒன்றித்திருந்தார். தனது வாழ்விலே ஊதியத்தினை பெற்றுக்கொள்ள சுருவங்கள் மற்றும் பழங்களை விற்று தனது பசியினை போக்குவார். வீதியில் அனாதைகளாகவும் நோயாளர்களாகவும் கிடப்பவர்களை அவர்களை சிறப்பாக கவனித்து வந்தார். பிச்சை எடுத்து அதில் வரும் வருமானத்தில் அவர்களை கவனித்தும் வந்தார். அவர்களின் உணவு தேவைகளுக்காக மற்றவர்களிடம் உதவி பெற்று சிறப்பாக தனது சேவையினை ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், அனாதைகள், வேலை இல்லாதவர்கள், விபச்சாரிகள் ஆகியோருக்கு விரிவுபடுத்தினார். ஒரு நாள் புனித தேவ அருளப்பர் வழியில் சாக கிடந்த ஏழை மனிதனை தூக்கி தன் தோள் மீது சுமந்து கொண்டு வந்து நோயாளிகளின் மடத்தில் சேர்த்து அவருடைய கால்களை கழுவி அவருடைய பாதங்களை புத்தி செய்யும் பொழுது ஆணிகளால் அவருடைய பாதங்கள் காயமுற்றதனை கண்டு பயப்பட்டார். அந்த நேரத்தில், அருளப்பா, நீ எனது பெயரால் ஏழைகளுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் எனக்கே செய்தாய் என்று சொல்லி கர்த்தர் மறைந்து போனார். இது இவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு அற்புதமாகும். நேயர்களே, நாம் அன்றாடம் எம்மனால் முடிந்த அளவு புனிதருடைய வரலாற்றை உங்களுக்கு பதிவு செய்து வருகின்றோம். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை அறிய ஆவலாக இருக்கின்றோம். அருளொளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். மற்றும் ஒரு புனிதரோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம் நேயர்களே.